அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு பொது விழாவில் என்னுடைய இனிய நண்பர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முறை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி. அப்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாராம். ஐயா, நீங்கள் இந்த மாதிரி சன் தொலைக்காட்சியில் பேசுகிறீங்க, சுகி சிவம் அவர்களும் சன் தொலைக்காட்சியில் பேசுகிறார். உங்கள் ரெண்டு பேருடைய கருத்துக்களில் யாருடைய கருத்துக்களை நாங்கள் பின்பற்றுவது? ஏன்னா நீங்கள் சொல்கிற கருத்துக்கள், அவர் சொல்கிற கருத்துக்கள் ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது, சில வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஒரு கோணத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க, இதில் எதை பின்பற்றணும் அப்படின்னு யாரோ ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதுக்கு தென்கட்சி ஐயா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டுக்குங்க, பின்பற்றுங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை இருந்தால் சுகி சிவம் சொல்கிறத கேட்டுக்குங்க அப்படின்னு. இது ரொம்ப நுட்பமான ஒரு பதில். அதாவது முன்னேறுவதில் சில கஷ்டம் இருக்குது, முன்னேறுவதில் சில சிரமம் இருக்குது. ஏன், நீங்கள் மலை மேலே ஏறுற மாதிரி, அது செங்குத்தான பாதையில் ஏறுற மாதிரி. அப்போ வேர்வை வரும், உடம்புல வலி வரும், துன்பம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்ம சிகரத்தை நோக்கி மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில கஷ்டம் வரும். அந்த முன்னேறுவதற்காக நீங்கள் சிரமப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் நான் சிரமப்பட்டு முன்னேறேன்னு 100 வயசு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது? எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ இனிமையாக இருக்கிறது, எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த முன்னுக்கு வர சில பேரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு வராமல் அவன் பொண்டாட்டி பிள்ளையை பாடாப்படுத்துவான். பிராண அவஸ்தை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பாருன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் நெய்யின்னு நச்சு, அவங்க கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் நெய்யின்னு நச்சு, எப்பவும் கஷ்டப்படணும். வாழ்க்கை என்ன அதுக்காக இருக்குது? 24 ஹவர்ஸும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாழ்க்கை தரப்பட்டது. இது ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து. முன்னேறணும், கஷ்டப்படாதான் முன்னேற முடியும். சிரமப்படாதவங்க முன்னேறினதா வரலாறே கிடையாது. ஆனால் 24 மணி நேரமும் 100 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறதா இருந்தால் அப்புறம் என்னத்துக்கு வாழ்க்கை? எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ சௌரியமாக இருக்கிறது, எப்போ ஜாலியாக இருக்கிறது? இந்த என்டையர் கொஸ்டினுக்கு அவர் அழகான பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் முன்னேறணும்னா சுகி சிவன் சொல்கிறத கேளுங்க, சந்தோஷமாக இருக்குன்னா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முன்னுக்கு வருவதற்காக பாடுபடுவது, உழைப்பது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி முன்னுக்கு வரும்போதே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சா ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா? உங்கள் மனசை எதிர்காலத்தில் வைக்கிறதுலேருந்து கொஞ்சம் இறக்கி நிகழ்காலத்தில் வைக்கணும். இதுதான் சீக்ரெட். இப்போ நான் முன்னேறும் போது எதிர்காலத்தில் மனசை வைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன், நான் மலை உச்சிக்கு போய் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு அப்புறம் அடுத்தது வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிற அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிகிற நெருப்பு உணர்ச்சி இருக்குது மனசுக்குள்ள. அடுத்தது என்ன. இப்போ அடுத்தது என்னங்கிறது எதிர்காலத்தில் மனதை நிறுத்துதல் ஆச்சுங்களா? இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அடுத்த ப்ரோக்ராமையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலாக இருப்பீங்க. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் போகணும், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இது என்ன வேண்டாத வேலை, கல்யாணத்தில் உட்காந்துருக்கமேனு சுடுன்னு உட்காந்துருப்போம். கல்யாணத்தில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கணும். ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கிறோம். நண்பர்கள் உட்காந்து அரட்டை அடிக்கிறோம், வெட்டி அரட்டையாக இருக்கலாம். 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு புறப்பட்டு போகணும். இப்போ நிகழ்காலத்தில் மனசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு கணம் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இதை என்னுடைய நண்பர் ரொம்ப அழகாக விளக்கினார். ஆடிட்டர் சூரியன் என்னுடைய நண்பர் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, டேப் ரெக்கார்டரில் 3 பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல சங்கீதம், அருமையான பாட்டு நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா 3 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று பிளேன் ஒரு பட்டன், இன்னொன்று அதில் பழைய பாட்டை திரும்ப கேட்கணும், ஏற்கனவே கேட்டதை திரும்ப கேட்கணும்னு இறந்த காலத்துக்கு நீங்கள் போகணும்னா ரீவைண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ரீவைண்ட் போட்டிங்கன்னா பின்னாடிலேருந்து இழுத்துக்கிட்டு வரும், மறுபடியும் பின்னாடி போயிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும், அதாவது எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பட்டன் இருக்குது, தட் இஸ் கால்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த 3 பட்டனை வச்சு தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க. ஒரு அருமையான சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பழைய பாட்டை கேட்கணும், ரீவைண்டுக்கு போய் கேட்குறோம். எதிரில் இன்னொரு பாட்டு கேட்கணும், எதிர்காலத்துக்கு போனோம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறோம். ஒரு நிமிஷம் கவனிங்க, இதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே அப்படிங்கிறத போடும்போது நல்ல சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமையான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, காதுக்கு இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறீங்க. எங்கே ரீவைன் போடும்போது ஏதாவது சங்கீதம் வருதா? ரீவைன் போட்டால் ஒரு சத்தம் வரும், நாராசமாக ஒரு சவுண்டு வரும், கொடன்னு ஓடும் அந்த டேப் ரெக்கார்டர். அதுலேயும் பழைய டேப் ரெக்கார்டர் பிரம்மானந்தம், ரொம்ப பிரமாதமாக ஒரு சவுண்டு கொடுக்கும்.
நீங்கள் போட்டிங்கன்னா கொட 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 கொடன்னு ஒரு சவுண்டு வரும் ரீவைண்டில். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் போட்டாலும் உங்களுக்கு என்ன கொட 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 கொடன்னு ஒரு சவுண்டு வரும். இதுலேருந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல் உண்மையாக அந்த நண்பர் சொன்னார். ப்ளே நிகழ்காலம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்காலம், ரீவைண்ட் இறந்த காலம். நீங்கள் இறந்த கால பட்டனை போடும்போதும் கொடகொடன்னு சத்தம் வருது, சங்கீதம் வரல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்கால பட்டன் போடும்போதும் கொடகொடன்னு சவுண்டு வருது, சங்கீதம் வரல. ப்ளே நிகழ்காலம், நிகழ்கால பட்டன் ஆன் பண்ணியிருக்கும் போது தான் அருமையான சங்கீதத்தை கேட்க முடியும். சில மனித ஜந்துக்களுக்கு நிகழ்காலத்தில் மனசே நிற்காது. எப்போ பார்த்தாலும் அது இறந்த காலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அதாவது இன்றைக்கி முன்னேறி இருப்பேன், அப்போ சொல்லுவான் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாய்ப்படாத பாடுபாடு. அப்போ நாயாக இருந்தால் இப்போ என்ன, இப்போ தான் நல்ல நாயகனாக இருக்கிறல்ல, கௌரவமாக இருக்கிறல்ல, என்னென்ன அதையே நினச்சி புலம்பிக்கிட்டேன். கடந்த காலத்தை நினச்சி 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 துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி எதிர்காலம் இப்போ இருக்கிறதுல நான் நாளைக்கு இப்படி ஆகணும், நாளைக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு எதிர்காலத்திலே மைண்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது. ஒரு பெரிய சீக்ரெட், நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இந்த அருமையான கருத்தை ஒரு பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி, அதாவது ஒரு உச்சநிலை நிகழ்காலத்தில் இருப்பதை பற்றி இவ்வளோ உச்சமாக நான் சிந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட செய்தி ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு புத்த பிக்ஷு, ஒரு மகா ஞானி, அவர் உயிர் பிரிய போகிற தருணம், அதாவது மரண தருவாய் படுத்திருக்கிறார். அவர் அப்படி படுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மகான் படுத்திருக்கும் போது சிஷ்யர்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? இவர் ஏதாவது சொல்லுவார், முக்கியமான விஷயம் சொல்லுவார், சாகிறதுக்கு முன்னாடி பெரிய ஞானம், இது வரைக்கும் சொல்லாத ஒரு பெரிய விஷயத்த சொல்லிடுவார் அப்படிங்கிற ஐடியாவில் எல்லாம் சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறார், தி லாஸ்ட் வேர்ட், கடைசி வார்த்தை, பெரிய ஞான வார்த்தையாக வரலாம் அப்படிங்கிற ஆவலில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த குரு ஒன்றுமே சொல்ல, பேசாமல் இருக்கார். பொறுமை இழந்து போயிட்டான் சிஷ்யன். ஏதாவது மகா ஞானமான ஒரு வார்த்தையை கடைசி வார்த்தையாக சொல்ல மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சிஷ்யன் வெளியே போனவன் இந்த குருவுக்கு ரொம்ப பிடிச்சது திராட்சை பழம். அந்த திராட்சை ஒரு கொலை வாங்கிட்டு குருக்கிட்ட பணிவாக கொடுத்தான், சுத்தம் பண்ண திராட்சையை. மரணத்தில் கூட அவர் மரணம் அடைய போகிறோமே, சாக போகிறோமே, நம்ம செத்துப்பிட்டா அந்த மடம் என்ன ஆகும், நம்ம செத்துப்பிட்டா சிஷ்யர்கள் என்ன ஆவாங்க, இந்த மடத்துக்கு இத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சோமே, இந்த மாதிரிலாம் ஒரு கவலை இல்லை அவருக்கு. நிம்மதியாக இருக்கார். மரணத்தை ஒரு நண்பனை போல வரவேற்று அழகாக சிரிச்சபடி படுத்திருக்கிறார். இந்த திராட்சை கொலையை கொண்டு போய் கொடுத்தான். அவர் 2 திராட்சையை மட்டும் எடுத்து, மரண சந்தர்ப்பம் அப்போது நிதானமாக அந்த திராட்சையை வாயில் போட்டார். இப்போ சிஷ்யெல்லாம் பார்த்தான், இப்போ ஏதாச்சும் சொல்லுவாருன்ட்டு கடைசியாக வெக்கத்தை விட்டு எல்லாம் கேட்டான், குருவே கடைசி வார்த்தை, ஞானமயமான வார்த்தை ஏதாவது எங்களுக்கு சொல்லக்கூடாதா, கடைசி உபதேசம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதா, சொல்லுங்க குருவே அப்படின்னா. அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு குரு சொன்னார், திராட்சை இனிப்பாக இருக்கிறது, திராட்சை இனிப்பாக இருக்கிறது. என்ன அருமையான ஒரு மெசேஜ் பாருங்கள். இவர் சாக போகிறாருங்கிற எதிர்கால கவலை இல்லை. செத்துவிட்டா நமக்கு எதிர்காலம் என்ன ஆகும், மரணத்துக்கு அப்புறம் உடம்பு இருக்குமா, மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா உண்டா, அது மோட்சத்துக்கு போகுமா, நரகத்துக்கு போகுமா, மறுபிறவி உண்டா, நாம் செத்துவிட்டா சிஷ்யன்லாம் கஷ்டப்படுவானா, அழுவானா, அழமாட்டானா, நத்திங். மனசு இந்த மாதிரி எதிர்கால சிந்தனை எதுலேயுமே இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிறார். இப்போ திராட்சை கடைசியாக சாப்பிட்டது இனிப்பாக இருக்கிறது. திராட்சை இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே கண்ணை மூடினார், உயிர் பிரிந்து விட்டது. அந்த குரு ஞானம் அடைந்தவர். ஏன்? நிகழ்காலத்தில் பூரணமாக மனதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்டவர். மனிதர்கள் உழைக்கணும், பாடுபடணும், முன்னுக்கு வர்றதுக்கு திட்டமிடணும், தோல்விகளை எல்லாம் அசஸ் பண்ணி எடுத்து பார்த்துட்டு, அதாவது மறுபடியும் பரிசீலனை பண்ணி எடுத்து பார்த்து முன்னுக்கு வரணும். ஆனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் மனசை சோகத்தில், துக்கத்தில், வருத்தத்தில், வேதனையில் வச்சிருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் மனசை கொண்டு நிறுத்தி ஆனந்தமாக இருக்க தெரியணும். ரொம்ப சிம்பிள் உதாரணம், டேப் ரெக்கார்டரில் ப்ளே அப்படிங்கிற நிகழ்கால பட்டனில் தான் சங்கீதம் கேட்குது. ரீவைண்ட்லேயோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயோ கேட்கல. உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் ரீவைண்ட் போடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடாதீங்க. ப்ளே பட்டன் போட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியாக இருக்கிற அருமையான அந்த யுக்தியை தெரிஞ்சு வச்சு ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக